ஹலோ ஆல் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஆக்சி ப்ளஸ்க்காக மட்டுமே வராங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா யாமினி மேடம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி ப்ளஸோட முன்னாள் கிளைண்ட் தான். ஸோ இவங்க வந்து எதுக்காக மெயின் கன்சர்ன் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீடாக்ஸ் செஷன்ஸ்க்காகவும் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும். ஸோ உங்களுக்கு எப்படி மேம் ஆக்சி ப்ளஸ் தெரியும்? யூ கேன் உங்களோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் ஷேர் பண்ணலாம். அதான் எங்கள் அண்ணி எங்களுக்கு சொல்லி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு எல்லாம் ரிலீஃப் ஆகிருக்குது பெயின் எல்லாம். இன்னமும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா ஆகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைனால தான் பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணின்னு வரோம். வெரி குட். இதுக்காக மட்டுமே வராங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் மெயின் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னாங்க ஜட்ஜஸ் அசோசியேஷனில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் மேடம் உங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றிட்டு. மேம் உங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட்டில் ஃபேமிலிஸில் எல்லாமே இருக்கவங்கலாம் அசோசியேஷனில் இருக்கவங்க. அண்ட் சாரே பார்த்தீங்கன்னா நல்ல ரெப்யூட்டட் பொசிஷனில் இருக்கவங்க. ஸோ அவங்க எல்லாமே ஆக்சி ப்ளஸ் தேடி வரது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ஹானர் ஃபார் அஸ். ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா மேம் மட்டும் இல்லாமல் லலிதா மேடம் எங்கே அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்சி ப்ளஸ் லலிதா மேம் வாங்க சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. இட்ஸ் அ ஃபேமிலி. எப்போ வந்தாலும் இவங்க என்ன டைமாக இருந்தால் வாங்க மேம் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்தாலும் இவங்க 2 பேர் டியோவாக தான் வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட் கிளென்ஸ் அவங்க ப்ரொசீஜர் நடந்தது பார்த்தீங்கன்னா கட் கிளென்ஸு. ஸோ மெயின் எதுக்காக இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு கட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க அந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஹீல் ஆகுங்க தான் முக்கியமான விஷயம். மேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சி ப்ளஸ் எப்படின்னு ஷேர் பண்ணுங்க மேம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம்? ஆக்சி ப்ளஸ் வந்து பெட்டர் ட்ரீட்மெண்ட். மெயின்லி பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் 2 பேருமே டாக்டர் சிபியை பார்க்குறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அடிக்கடியும் அவங்க வரமாட்டாங்க, எப்பயாவது ஒன்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வராமல் பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் 15 டேஸ் ஃபஸ்ட் 15 days ஒன்ஸ் வந்தாங்க. இப்போ 2 months ஒன்ஸ் தான் வராங்க. ஸோ ஓவராலாக ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்கள் என்ன மேடம் சொல்லுவீங்க? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. இது எத்தனை பேருக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் வந்தாலும் இதை சொல்ல மாட்டாங்க. சைலண்ட்டாக இருந்தாலும் கடைசியில் வயலண்ட்டாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. மேம் வந்து இன்னும் நல்ல க்ளோவோட நல்ல ஒரு டீடாக்ஸ் ரிசல்ட்ஸோட இன்னொரு டெஸ்டிமோனியில் நெக்ஸ்ட் டைம் சொல்லணும் மேடம். அண்ட் வேறு ஏதாவது கன்வே பண்ணுமா? நாங்கள் இன்னும் எங்கள் சஜஷன் சொல்லுவோம் வேறு ஒருத்தர்கிட்ட. எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அது முடிஞ்சதுக்கப்புறம் நானும் இன்னும் நல்லா எல்லாருக்கும் சொல்லி கூட்டிட்டு. எனக்கு வந்து இவங்க 2 பேர்த்தையும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப இன்னசென்ட் சோல்ஸு. நான் ஃபுல்லாக வந்து தான் ரிலேஷன்ஷிப் எல்லாருமே வந்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் ஃபீமேல்ஸ் 2 பேருமே. ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் எங்களை வந்து அவ்வளோ ஒரு அதாவது அப்படி ஒரு லவபிள் அண்ட் கேரிங்காக இருப்பாங்க. நான் இப்போ கூட வந்தாங்க ஸ்டெப்ஸில் வந்தோடனே ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரிசீவ் பண்ணேன். இட்ஸ் லைக் ஆக்சி ப்ளஸ் ஃபேமிலி இஸ் க்ரோயிங் அக்ராஸ் த குளோப் ஃப்ரம் த பெங்களூர் ஆல்சோ. திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு யாமினி மேடம் ஹூ ரெஃபர்டு கௌசல்யா மேம் அண்ட் லலிதா மேம். ஸோ எனக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் சொசைட்டியில் இருக்கவங்க வந்து அங்கேருந்து இங்கே வரது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹானராக இருக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.